ஆடைகளை வாங்கி குவிக்கும் நுகர்வோரா நீங்கள்? அப்படியென்றால் உலகின் நிலத்தடி நீர் பற்றாக்குறைக்கு நீங்களும் ஒரு காரணம். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஆயத்த ஆடை ஏற்றுமதி செய்யும் நாடாக வங்காளதேசம் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் விற்கப்படும் டி ஷர்ட்டுகளில் 1/3 அந்நாட்டிலிருந்துதான் ஏற்றுமதியாகிறது. அமெரிக்காவிற்கு டெனிம் ஆடைகளை ஏற்றுமதி செய்வதிலும் வங்காளதேசம் முதலிடம் வகிக்கிறது. ஆனால் இதற்கான விலையை சுற்றுச்சூழல் தான் அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆடை உற்பத்திக்காக தொழிற்சாலைகள் அதிகப்படியான நீரை பயன்படுத்துகின்றன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் மோசமான நிலையை அடைந்து வருகிறது. ஆடை உற்பத்தி என்பது தண்ணீர் அதிகம் தேவைப்படும் ஒரு தொழில். துணிகளை துவைப்பதற்கும் சாயமிடுதல் போன்ற செயல்முறைகளுக்கும் அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படுகிறது. உதாரணமாக 1 கிலோ டெனிம் துணியை துவைக்க சுமார் 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. மேலும் 1 கிலோ பருத்தி துணியை பதப்படுத்துவதற்கு சுமார் 200 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. மொத்தத்தில் ஆடை உற்பத்தி தொழிலில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீரை கொண்டு வங்காளதேசத்தின் தலைநகர் டாக்காவில் உள்ள 2 கோடி மக்களின் 10 மாத தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து விடலாம். தண்ணீர் தேவைகளுக்காக ஆடை தொழிற்சாலைகள் பெரும்பாலும் நிலத்தடி நீரையே நம்பியுள்ளன. இதனால் நீர்வளம் குறைந்து வருகிறது. இதுகுறித்தறிய 2011 மற்றும் 2021 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திற்கான நிலத்தடி நீரின் தரவுகளை DW ஆய்வு செய்தது. அதில் பெரும்பாலான ஆடை தொழிற்சாலைகள் அமைந்துள்ள வங்காளதேசத்தின் 4 பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது தெரிய வந்தது. குறிப்பாக டாக்காவிற்கு அருகில் உள்ள காசிப்பூர் சதாரில் 2011 ஆண்டு நிலத்தடி நீர் 26 மீட்டர் ஆழத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 2021 வாக்கில் நிலத்தடி நீரை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 2 மடங்கு துளையிட வேண்டியிருந்தது. அதாவது ஏறக்குறைய 51 மீட்டர். ஆனால் ஆடை தொழிற்சாலைகள் இல்லாத பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் நிலையாக இருந்துள்ளது. சோகனூர் தாலுக்தார் டாக்காவில் உள்ள ஆடை உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிறார். நிலத்தடி நீர் பயன்பாட்டை குறைக்க புதிய தொழில்நுட்பங்கள் உதவக்கூடும் என்கிறார் அவர். நாங்கள் சில நீர் பயன்பாடு இல்லாத அமைப்புகளை நிறுவியுள்ளோம். வழக்கமாக ஒவ்வொரு கிலோ துணிக்கும் 20 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். இப்போது 1 லிட்டர் மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த தொழில்நுட்பங்களுக்கு முதலீடுகள் அதிகம் என்பதால் எல்லா தொழிற்சாலைகளும் இந்த மாற்றத்திற்கு தயாராக இல்லை. அதிலும் குறிப்பாக பிராண்டட் நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோரிடமிருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் வருவதால் இதே நிலைமை நீடிக்கிறது. தேசிய அளவில் இந்த மாற்றங்களை கொண்டு வருவது கடினம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் விலைமதிப்பற்ற நிலத்தடி நீரை பாதுகாக்க ஆடை உற்பத்தி துறையில் இந்த மாற்றம் உலகளாவிய அளவில் நிச்சயம் தேவையான ஒன்று. நிலத்தடி நீரை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.